அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். இன்று 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 7ஆம் திகதி புதன்கிழமை. இன்றைய நாளில் மிக முக்கியமான ஒரு செய்தியோடு தகவலோடு நாங்க உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம். அந்த செய்தி என்ன, தகவல் என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னால மறக்காம என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்பதான் எதிர்வர்ற நாட்களையும் நாங்க உங்களுக்காக தருகின்ற மிக முக்கியமான செய்திகளை, உடனுக்குடன் செய்திகளை, தகவல்களை நீங்க தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும், பயன்பெறக்கூடியதாக இருக்கும். ஸ்கிரீன்ல என்னுடைய யூடியூப் சேனலோட பெயரை நாங்க போட்டிருக்கிறோம். ஆர்ஜே ரமீஸ் ரிப்போர்ட். ஆர்ஜே ரமீஸ் ரிப்போர்ட் என்ற என்னுடைய யூடியூப் சேனலோட பெயரை பதிவிட்டு இருக்கிறோம். இந்த யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க, உடனுக்குடன் செய்திகளை, தகவல்களை தெரிஞ்சு கொள்றதுக்கு. சரி, இனி நாங்க விஷயத்துக்குள்ள வரலாம். என்னுடைய கையில பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான கடிதம் கிடைச்சிருக்குது. முஸ்லிம் பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தினால் வெளியிடப்பட்ட ஒரு கடிதம். இது சம்பந்தமா தான் நாங்க பேச போறோம். இது சம்பந்தமா ஒரு சில தினங்களாகவே பேசணும் என்று நினைச்சிருந்தாலும் கூட அதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பம் கிடைக்கல, வேலை பளு காரணமாக. ஆனா இன்னைக்கு இது சம்பந்தமா நாங்க விரிவா பேச போறோம். இந்த கடிதம் 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 22ஆம் திகதி முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர் MSM நவாஸ் அவர்களுடைய கையொப்பத்திலும், ஹஜ் மற்றும் உம்ரா குழு தலைவர் ரியாஸ் மிஹ்லார் அவருடைய கையெழுத்திலும் வெளியிடப்பட்டிருக்குது. ஹஜ் யாத்ரீகர்கள் மருத்துவ சான்றிதழ் பெற்றுக்கொள்வது தொடர்பாக என்ற தலைப்புல தான் இந்த கடிதத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த கடிதத்தை சகல மாவட்ட பள்ளிவாசல் நம்பிக்கையாளர்கள், நம்பிக்கை பொறுப்பாளர்களுக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. இது சம்பந்தமா தான் நாங்க பார்க்க போறோம். 2026ஆம் ஆண்டுல ஹஜ் கடமையை நிறைவேற்ற போற ஹஜ்ஜாஜிகள் கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். இல்லைன்னு சொன்னா உங்களுடைய ஹஜ் பயணத்தை நீங்க மேற்கொள்ள முடியாமல் போகலாம். விமான நிலையத்தில் அல்லது இலங்கை விமான நிலையத்தில் அல்லது சவுதி அரேபியாவுக்கு போய் அங்க விமான நிலையத்திலிருந்து நீங்க திரும்பி வீட்டுக்கு வர வேண்டிய நிலை ஏற்படக்கூடும். எனவேதான் இந்த கடிதத்தை நாங்க உங்களுக்கு உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரும் அப்படின்னு நினைச்சோம். ஹஜ் யாத்திரிகர்கள் மருத்துவ சான்றிதழ் பெற்றுக்கொள்வது தொடர்பாக என்ற இந்த கடிதத்துல 2026ஆம் ஆண்டு புனித ஹஜ் யாத்திரையை மேற்கொள்வதற்கு தயாராக உள்ள அனைத்து யாத்திரிகர்களும் சவுதி அரேபியா அரசாங்கம் வெளியிட்டுள்ள விதிமுறைகளின்படி ஹஜ் காலத்திற்கான மருத்துவ தகுதி சான்றிதழ் பெற்றுக்கொள்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதுதான் விஷயம். 2026ஆம் ஆண்டுல ஹஜ் கடமையை மேற்கொள்ள இருக்கிற அனைத்து எங்களுடைய ஹஜ்ஜாஜிகளும் யாத்திரிகர்களும் கட்டாயமாக மருத்துவ சான்றிதழை பெற்றுக்கொண்டிருக்கணும். இல்லைன்னு சொன்னா உங்களுடைய ஹஜ் கடமையை நீங்க நிறைவேற்ற முடியாது. இடைநடுவே நீங்க திருப்பி அனுப்பப்படலாம், அல்லது நாங்க சொன்ன மாதிரியே விமான நிலையங்களிலிருந்து உங்களை திருப்பி அனுப்பக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே யாத்திரிகர்கள் கீழ்வரும் விடயங்களை முக்கியமாக கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தி இருக்கிறாங்க. 2 விஷயங்கள் சம்பந்தமா சொல்லியிருக்கிறாங்க. முதலாவது விஷயம், மருத்துவ சான்றிதழ் திணைக்களத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவர்களிடம் மாத்திரம்தான் நீங்க மருத்துவ சான்றிதழ்களை பெற முடியும். அது மாத்திரம்தான் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் அல்லது உங்களுடைய பிரதேசத்தில் இருக்கிற வைத்தியசாலைகள்ல போய் நீங்க பெற்றுக்கொள்ற எந்த சான்றிதழ்களும் செல்லுபடியாகாது, கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. மருத்துவ சான்றிதழ் திணைக்களத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மருத்துவர்கிட்ட தான் நீங்க போய் இந்த மருத்துவ சான்றிதழை பெறணும். அந்த மருத்துவர்கள் யார், எந்தெந்த மாவட்டங்கள்ல எந்தெந்த நகரங்கள் இருக்கிறாங்கன்ற தகவலை நாங்க வீடியோல கடைசியில தர இருக்கிறோம். எனவே ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. 2வது விஷயம், தேவையான அனைத்து மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் தடுப்பூசிகள் முறையாக நிறைவேற்றப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மருத்துவ சான்றிதழ்களை மருத்துவ சான்றிதழ் திணைக்களத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மருத்துவர்கிட்ட மாத்திரம்தான் பெற்றுக்கொள்ளணும். அதே போல தேவையான மருத்துவ சான்றிதழ்கள், தடுப்பூசிகளை நீங்க முறையா பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது இல்லாம நீங்க வெளிநாடு அல்லது ஹஜ் கடமைக்காக இம்முறை சவுதி அரேபியாவை நோக்கி போக முடியாது. இந்த கடிதத்துல மேலும் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. மேலும் இவ்விதிமுறைகளை பின்பற்றாமல் போலி ஆவணங்கள் மற்றும் சான்றிதழ்கள் பயன்படுத்தப்படுவது அல்லது ஏதேனும் சட்டவிரோத வழிமுறைகள் மேற்கொள்வது கடுமையான குற்றமாக கருதப்படுவதுடன் சவுதி அரேபியாவினால் ஹஜ் செல்வதற்கான விசா நிராகரிக்கப்படும் என்பதையும் கவனத்தில் கொள்ளுமாறு சொல்லியிருக்கிறாங்க. எனவே இதுல ஏதாவது நீங்க ஃபோர்ஜரி பண்ணீங்க அல்லது ஏதாவது போலி தகவல்களை, சான்றிதழ்களை சமர்ப்பிச்சு மாட்டிக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அதே போல உங்களுக்கு விசா நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கமைய அனைத்து ஹஜ் யாத்திரிகர்களும் தங்களது ஹஜ் பயணத்தின் போது ஏற்படுகின்ற சட்ட பிரச்சனைகளை தவிர்க்க மேல் கூறப்பட்ட விதிமுறைகள் மற்றும் ஒழுங்குகளை முறையாக பின்பற்றி தங்களது மருத்துவ தகுதி சான்றிதழ்களை திணைக்களத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவர்களிடமிருந்து மாத்திரமே பெற்றுக்கொள்ளுமாறு தயவுடன் கேட்டுக்கொள்கிறோம். மருத்துவர்கள் தொடர்பான தகவல்கள் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
அதேபோல இந்த தகவலை ஜும்மா தொழுகையின் பின்னர் ஊர் ஜமாத்தாருக்கு அறிவிக்குமாறும் அறிவிப்பு பலகையில் காட்சிப்படுத்துமாறும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த கடிதத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிற தொலைபேசி இலக்கங்கள் அல்லது மருத்துவர்களுடைய தகவல்களும் என்னுடைய கையில் இருக்குது. அந்த அடிப்படையில வடமேல் மாகாணத்துல குருநாகலையில் 2 மருத்துவர்களும், நாரமல புத்தளம் பிரதேசத்தில் ஒரு மருத்துவருமாக வடமேல் மாகாணத்துக்காக 4 மருத்துவர்கள், மருத்துவ சான்றிதழ் திணைக்களத்தின் அங்கீகாரம் பெற்ற 4 மருத்துவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க, பெயரிடப்பட்டிருக்கிறாங்க. குருநாகலையில் AAMS சித்திக் அவர்களும், அதே குருநாகலையை சேர்ந்த வைத்தியர் UM அஃப்கர் ஆகியோர் இதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. நாரமல பிரதேசத்தில் வைத்தியர் MTM சைரூஸ் அவர்களும், அதே போல புத்தளம் மாவட்டத்தில் வைத்தியர் ஜவாசீக் ஆகியோர் இதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே போல மேல் மாகாணத்துக்காக 5 மருத்துவர்களது பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றன. கொழும்பு 2 வைத்தியர் டில்ஷாட் அவர்களும், பொரல்ல பிரதேசத்தில் இருக்கின்ற எங்களுடைய ஹஜ்ஜாஜிகளுக்காக வைத்தியர் சிஹான் அசீஸ் அவர்களும், திகிவல பிரதேசத்தைச் சேர்ந்தவர்களுக்காக வைத்தியர் சுஜா அவர்களும், திகிவல மவுண்ட் லெவனியா பிரதேசத்தைச் சேர்ந்தவர்களுக்கு நஸ்லி வைத்தியர் அவர்களையும், அதே போல கழுத்தர MJM ஆமில் மருத்துவரையும் நீங்க அணுகி இந்த மருத்துவ சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். தென் மாகாணத்தை பொறுத்தவரையில் பேருவல மற்றும் காலி ஆகிய 2 பிரதேசங்களில் 2 மருத்துவர்களுடைய பெயர் பரிந்துரைக்கப்பட்டிருக்குது. தென் மாகாணத்துல பேர்வல பிரதேசத்தை பொறுத்தவரையில் வைத்தியர் ரவுசான் அவர்களும், காலி மாவட்டத்தில் மருத்துவர் சஹாம் அவர்களும் பெயரிடப்பட்டிருக்கிறாங்க. அதே போல மத்திய மாகாணத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா 5 மருத்துவர்களை பெயரிட்டு இருக்கிறாங்க. கண்டி மாவட்டத்துல வைத்தியர் நௌஃபர் அவர்களும், அதே போல MH சலாஹுதீன் அவர்களும் பெயரிடப்பட்டிருக்கிறாங்க. மாவனல்ல பிரதேசத்துக்காக மருத்துவர் சுமையா அவர்களும், அக்குரண பிரதேசத்துக்காக HMM மஹ்ரூப் அவர்களும், அதே போல மாத்தல மாவட்டத்துக்காக மருத்துவர் ஃபாஹிம் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இவர்களிடம் மாத்திரம்தான் மத்திய மாகாணத்தைச் சேர்ந்தவங்க உங்களுடைய மருத்துவ சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ள முடியும். கிழக்கு மாகாணத்துக்காக நிறைய பேர் பெயரிடப்பட்டிருக்கிறாங்க. வாழைச்சேனை பிரதேசத்துக்காக STM நஜீப் கான் அவர்களும், ஏராவூரை சேர்ந்த சஃபீரா வசீம் அவர்களும், அதே போல காத்தாங்குடி சொந்தங்களுக்காக ULM நசீர்தீன் வைத்தியர் அவர்களும், கல்முனை பிரதேசத்தைச் சேர்ந்த சொந்தங்களுக்காக வைத்தியர் ஜமால்டீன் அவர்களும், சமாந்துறையைச் சேர்ந்தவர்களுக்காக மருத்துவர் KL ரமீஸ் அவர்களும், அட்டாளைச்சேனை ஹஜ்ஜாஜிகளுக்காக AL அலாவுதீன் மருத்துவர் அவர்களும், அக்கரைப்பற்றை சேர்ந்தவர்களுக்காக மருத்துவர் AM முனவர் அவர்களும் பெயரிடப்பட்டிருக்கிறார். அதே போல பொத்துவில் பிரதேசத்தைச் சேர்ந்த எங்களுடைய ஹஜ்ஜாஜிகளுக்காக மருத்துவர் உவைஸ் ஃபாரூக் அவர்களும், கினியா பிரதேசத்தைச் சேர்ந்தவர்களுக்கு மருத்துவர் ரிஸ்வி அவர்களும் பெயரிடப்பட்டிருக்கிறார்கள். புலனர்வ மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஒரு வைத்தியர் பெயரிடப்பட்டிருக்கிறார், மருத்துவர் ANM ரிஃப்கான் அவர்களும். நீர்கொழும்பிலிருந்து ஹஜ் கடமையை நிறைவேற்ற செல்ல இருக்கும் எங்களுடைய சொந்தங்களுக்காக மருத்துவர் MBM ஆஷிக் அவர்களுடைய பெயர் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. மேற்குறிப்பிட்ட மருத்துவர்களிடம் மாத்திரம்தான் இலங்கையை சேர்ந்த ஹஜ்ஜாஜிகள் தங்களுக்கான மருத்துவ சான்றிதழ்களை பெற முடியும். இதற்கு மேலதிகமாக நீங்க வேறு எந்த ஒரு மருத்துவரிடம் போய் மருத்துவ சான்றிதழ்களை பெற்றுக்கொண்டாலும் அந்த மருத்துவ சான்றிதழ்கள் நிராகரிக்கப்படும். அது மாத்திரமல்லாம உங்களுடைய விசாவும் நிராகரிக்கப்படும். அல்லது நீங்க விமான நிலையத்திலிருந்து, சவுதி அரேபிய விமான நிலையத்திலிருந்து சில நேரம் திருப்பி அனுப்பக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எனவே ஹஜ் கடமைக்கு செல்ல இருக்கின்ற எங்களுடைய ஹஜ்ஜாஜிகள், யாத்திரிகர்கள் இந்த சிரமங்களுக்கு உள்ளாகாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னா நாங்க மேற்குறிப்பிட்ட இந்த மாவட்டங்களை, பிரதேசங்களை சேர்ந்த இந்த மருத்துவர்களை அணுகி தங்களுக்கான மருத்துவ சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்றோம். இந்த விஷயத்தை 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களம் வெளியிட்டிருக்கிறது. தங்களுடைய சமூக வலைதளங்களில் பலமுறை இதனை பதிவிட்டிருக்கிறது. எத்தனை பள்ளிவாசல்களில் இதனை வாசித்தார்கள், எத்தனை பள்ளிவாசல்களின் அறிவிப்பு பலகைகளில் இதை காட்சிப்படுத்தினாங்க அப்படின்றது தெரியாது, சந்தேகத்துக்குரியது. எனவேதான் நாங்கள் இந்த செய்தியை உங்களோடு சேர்த்து கொண்டிருக்கிறோம். இதை பார்க்கிறவங்க அனைவரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோடு பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதோடு மறக்காம என்னுடைய யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. எதிர்காலத்திலையும் இது போல நிறைய சுவாரஸ்யமான புதிய சுட சுட செய்திகளை நாங்கள் உங்களுக்கு தர தயாராக இருக்கிறோம். என்னுடைய யூடியூப் சேனல் பெயரை நாங்கள் ஸ்கிரீன்ல பதிவிட்டிருக்கிறோம். RJ ரமீஸ் ரிப்போர்ட், RJ ரமீஸ் ரிப்போர்ட் என்று என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க அப்படின்றத ஞாபகப்படுத்திக் கொண்டு தொடர்ந்தும் ஆதரவு வழங்கி கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆத்மார்த்தமான நன்றிகளை கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். மீண்டும் ஒரு வீடியோ ஊடாக சந்திப்போம். அதுவரைக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.